நமக்கு தெரிந்த ஒரு பாடல், ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் என்கிற அருமையான பாடலை சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டி பாடுவோமா? இந்த கடந்து வந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அந்த அன்பு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி இந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட கரங்களை தட்டி பாடும். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். பாவத்தின் உளையான சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை எல்லாம் மாற்றி புதிதாக்கி இருக்கிறார். கல்லான நம்முடைய உள்ளத்தை உருக்கின அந்த கல்வாரியை இந்த காலை வேளையில நன்றியோடு கூட கரங்களை தட்டி பாடுவோமே. நல்ல உற்சாகமாக கையை தட்டி சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியே கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியே கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா சந்தோஷத்தோடு கூட நல்ல கரங்களை தட்டி உற்சாகமான மனநிலைமையோடு கூட நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? வாஞ்சையோடு கூட நம்மை தேடி வந்த ஆண்டவர், எதற்குமே உதவாத நம்மையும் கண்டெடுத்தவர், இந்த இயேசுவின் அன்பை மகிமைப்படுத்தும். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். சொல்லுங்க, வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லு? கரங்களை தட்டி எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவே? எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவே? ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவே, தூய பிதாவின் முக தரிசிப்பே. ஆனந்தமாய் அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு இந்த காலை வேளையில நாம் அர்ப்பணிப்போமா?
அவரே இயேசுவே, உம்மை அல்லாமல் இந்த பூமியில் எனக்கு வேற ஆசை இல்லை, நீரே என் ஆதரவு என்று சொல்லி பாடுங்க. நல்ல வாயில திறந்த சத்தத்தை உயர்த்தி கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை பூவில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமா ஒவ்வொரு நாளும் அவருக்கு பின்பதாய் சென்று அவருடைய பாதத்தை சேர்ந்திட நாம் வாஞ்சிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபையை, மாறாத கிருபையை ஒவ்வொரு நாளும் இது அடிமைக்கு தந்தருளும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூட இன்னும் சத்தமா கையை தட்டி உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை, என்றும் நான் உம்மடி. ஒரு முறை கூட தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமா அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வாக்குகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் செல்லுகிறது. ஆகவே பலத்தின் மேல் நாம் பலனடைந்து கொண்டிருக்கிறோம். தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவும் தன் சமூகமே. ஆமென். தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவும் தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடு. அப்படி சொல்லுவோமா? பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடு. ஒரு முறை கூட பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன், பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முக தரிசிப்பே. ஆனந்தமா நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது
கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும். எதையோ நினைச்சிட்டு இருக்க கூட. வேற ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை. நீங்க நல்ல மருத்துவர்கிட்ட போய் பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல என்னன்னா நம்ம நினைவுகள் என்ன செய்யுதுன்னு அப்படியே யோசிக்குது எங்கேயோ. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இங்க முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சீர்படுத்திடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த காலை வேளையில ஆண்டவரை தான் தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களால கூடாது ஒன்றும் இல்லை, உங்களால எல்லாம் செய்ய முடியும், உங்க கிருபை தான் என்னை நடத்துறதுன்னு சொல்லி நம்பி வந்திருக்கிறதுனால நம்பி வந்த தெய்வம் நம்மை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டிற்கு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த விருந்து நேரத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ தன்னுடைய கரங்களில் பரிமள தைலத்தை எடுத்து கொண்டு வந்தார். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இவர் பாவியான ஸ்திரீ இவரை தொடுறார், இவருக்கு பாதத்தை தொடுறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த சீமோனும் அந்த வீட்டில் அழைத்தவனும் கேட்டுட்டான். கேட்ட உடனே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. அந்த லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 44 - 46 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ என் கால்களுக்கு தண்ணி தரவில்லை, என்னை அழைத்தது உண்மைதான், என் கால்களுக்கு தண்ணி தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். எதில் சிறப்பானதோ எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பானதை ஆண்டவருக்குன்னு கொடுத்தா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாமும் எந்த நிலையில வந்திருந்தாலும் ஆண்டவருக்கு நம்மிடத்தில் இருக்கிற சிறப்பானதை கொடுக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய காரியங்கள் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை துதிக்கிற உதடுகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய முழு பலத்தோடு கூட ஆண்டவருக்கு துதி செய்யும் வண்ணமாய் ஒரு பாடலை கூட பாடுவோமா? துதி செய் மனமே நிதம் துதி செய், இம்மட்டும் நடத்தின உன் தேவனை. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள எப்போ துதி எழும்போன்னா, எப்போ உற்சாகமான மனநிலைமையில் ஆண்டவரை நம்ம துதிப்போம்னா, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் துதிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த பாடல்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அருமையான வார்த்தைகள். அதை உணர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடலா இருக்கிறதுனால கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். துதி செய் மனமே நிதம் துதி செய். தட்டுமாமா, நல்ல உற்சாகமா, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமே. ஆமென். துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, துதி செய் மனமே நீதம் துதி செய். கைகளை தட்டி சொல்லுவோமா? முன்காலம் எல்லாம் அவர் தம்முடைய கரத்துல ஏந்தி வேண்டிய நன்மையெல்லாம் நமக்கு உகந்தளித்து நடத்தி இருக்கிறார் அந்த நல்ல தெய்வம். அவருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துவோம். சத்தம் வரல, கை தட்டுகிற சத்தம் வரல. சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சியர், முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள்
யாவும் உகந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, இயேசுபரனும் காவலனாயிருந்தாரே. இயேசுபரனும் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை. துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, துதிசை மனமே நீதம் துதிசை. சோதனைகள் பலவாய் மேகம் போல நம்மை சூழ்ந்த போதிலும் எந்த சேதமும் அணுகாதபடி ஆண்டவர் நம்மை முற்றிலுமாய் காத்தபடியினால மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்கவல்லோரை செய்து சொல்லவோ. சேதமுறாமல் முற்றிலும் காக்கவல்லோரை. துதிசை மனமே நீதம் துதிசை. துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த கரங்களை தட்டி சொல்லுவோம். தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மனமே நீதம் துதிசை. துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சொல்லவோ. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. ஆமே. ஆண்டவர் உம்மை நடத்தி வந்ததை நினைத்து அந்த சத்திய தெய்வனாகிய ஆண்டவர் ஆமே நமக்கு நம்மை சொந்தம் பாராட்டி நம்மோடு கூட இருந்து நடத்துகிறபடினால மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி இந்த கடைசி சரணத்தை மறுபடியும் பாடுவோம். உற்சாகமா அந்த இசை கேட்டார் போல சந்தனம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்தனம் உன்னை நடத்திய சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நீதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை
இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. கரங்களை தட்டி நல்லா சொல்லுவோம். நன்றி மிகுந்த மனதோடு. மறுபடியுமா? இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு. மறுபடியுமா? இன்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடு. துதிசை மனமே நீதம் துதிசை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை பார்த்து எப்பவும் சொல்லணும், துதி செய்து கொண்டே இரு. உள்ளம் துதித்து கொண்டே இருக்கணும். உள்ளத்தை நம்ம என்ன செய்ய கூடாதுன்னா கவலைப்பட வச்சிடக்கூடாது. அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சோர்வுக்குள்ளாக்கி விடக்கூடாது. சொல்லணும், இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார், இதுவரையிலும் நடத்தி இருக்கிறார். ஆமீன். எத்தனையோ சூழ்நிலையில் ஆதரவா இருந்திருக்கிறார், அநாதியா என்றென்று நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் ஆமை சந்தோஷத்தால நிரப்புறது மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதியினால நம்முடைய இருதயம் நிரம்பும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடும், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்று சொல்கிற பாடல். அந்த பாடலின் சில வரிகளை பாடி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலா இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தத்தை எழுப்பி என்ன செய்யணும், மகிழ்ச்சியா பாடணும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவ மனிதர்கள், வேதாகம பக்தர்கள் கூட எவ்வளவோ குழப்பம், பிரச்சனை, நெருக்கங்கள், பாடுகள்லையும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவருடைய பிள்ளைகள் அவருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். சந்தோஷமா பாடுவோமா? எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, இந்நாள் வரையில் உன்னதர் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமா இந்த பாடலை பாடுவோம். சேர்ந்து ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எந்நாளுமே துதிப்பா என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பா. இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே எந்நாளுமே துதிப்பா. பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரே, பாவங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாயில திறந்து பாடுங்க உற்சாகமாய். நோயை அகற்றி குணமாக்கி, வாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரில் வைத்த மகாலயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பா. ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பா. எத்தனையோ கிருபை, எத்தனையோ கிருபை உன்னைக்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுமை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தமுமை மூடி சுட்டினதும் அன்றி, நியமதாக ஜீவனை மீட்டதா இந்நாளுமே துதிப்பா. நல்ல கைகளை தட்டி ஆத்துமாவே இந்நாளுமே துதிப்பா. நன்மையால் நன்மையாலும் வாயே நீரைத்தாரே புத்தியாய், நன்மையாலும் வாயே உன்வயது கழுகை போல் பலன் கொண்டு, உன்வயது கழுகை போல் பலன் கொண்டு, ஓங்குயிரமை போலாகவே செய்ததா எந்நாளும்
ஆத்துமாவே நீ என்னாலுமே அப்படியே எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துமே. வானத்திற்கோ உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்திற்கோ சமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சாலமும் தங்குமே சத்தியமே என்னாலுமே அப்படியே உள்ள சொல்லட்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். அப்படியே சொல்லுங்க, வாயில திறந்து நீ என்னாலுமே துதிப்பா தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையில் அவரோடு தங்கினார் எந்த வேளையில் அவரோடு தங்கினார் ஏற்றி பாராட்டி தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பாரே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டுமே. நீ என்னாலுமே துதிப்பா இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பா ஏனாத்துமாவே என்னாலுமே துதிப்பா என்னாலுமே துதிப்பா. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்நாள் வரையிலும் நீங்க செய்த நன்மை எத்தனை ஆண்டவரே, இந்நாள் வரையிலும் நீர் எங்களை நடத்து வந்த வழிகள் ஆண்டவரே எவ்வளவு பெரிதானது ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணில்லா நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தீங்களே. சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே சொல்லுங்க. எண்ணில்லா நன்மைகள், எண்ணு கடங்காத. பெரியவங்க எல்லாம் கண்களை மூடணும், மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கணும், யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. சின்ன பிள்ளைங்கள வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் கண்களை மூடுங்க. ஆராதனை வேளையில ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து நம்முடைய இருதயம் ஆமே அவரோடு கூட பேச ஆரம்பிப்பதாக. ஆண்டவர் செய்த நன்மை எல்லாம் நினைக்கிற ஒரு வேளை இது. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்க சொல்லுங்க. எவ்வளவு அற்புதமாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க, எவ்வளவு ஆச்சரியமாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. எந்த சேதமும் அணுகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நடத்துகிறீரே. நன்மையால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறீங்களப்பா. ஆண்டவரே போய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தந்தை தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதை போல எங்கள் தெய்வம் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை சொந்தம் பாராட்டி நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படியே மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்கம்மா. வாய் ஆண்டவரை துதியை சொல்லுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருக்கள் எங்கும் பெருகி இருக்கிறார்கள், சத்துரு சூழ மதில் போட்டு இருக்கிறார். இன்னைக்கு துதிக்கிற துதியானது சத்துருவினுடைய கோட்டைகளை தகர்த்தெறியோ. ஆமே நீங்க நாம் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள். ஆமே நீங்க கர்த்தரை உயர்த்துகிற துதியானது சத்துருக்களை மடங்கடிக்க போகிறது. ஆமே நம்மை பயமுறுத்தி கொண்டிருந்த சத்துருக்களை ஆமே ஆமே கர்த்தர் வேரோடு ஆமே முற்றிலுமாய் ஒழிய பண்ண போகிறார். பிசாசினுடைய கிரியைகள் சத்துருவினுடைய தந்திரமான யுக்திகள் எல்லாம் நிர்மூலமாக போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுவரை நமக்கு நன்மை செய்த தெய்வம் இனியும் நமக்கு நன்மை செய்ய போதுமானவர். இதுவரை நம்மை நடத்தின தெய்வம் இனியும் நம்மை நடத்த போதுமானவர். பொல்லாங்கனுக்கு விலக்கி மீட்க போதுமானவர். நெருக்கடியான காரியங்களுக்கு நம்மை நீங்களாக்க போதுமானவர். ஹல்லேலூயா. வாயில திறந்து துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். எத்தனையோ கிருபை எத்தனையோ கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்தம்
நித்தமும் நித்தமும் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பொல்லாங்க நம்மை தொடாதவாறு கர்த்தருடைய கரம் நம்மை சுற்றிலும் ஆதரவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சேதமும் இதுவரை ஆண்டவர் நம்மை அணுகுவதற்கு அனுமதிக்கவில்லையே. இனியும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமென். விசுவாசத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார். சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரு, என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது ஆமென், அவர் தகப்பன் என்கிற ஆமென் உரிமையோடு சொந்த பாராட்டி தூக்கி சுமக்க போதுமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய எல்லா உணர்வுகளையும் புரிந்து கொள்ளுகிறவர், நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்து வைத்திருக்கிறவர். ஆமென். ஆகவே தான் கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. ஆமென். நம்முடைய இருதயத்தை விட்டு முறுமுறுப்புகள் மாறட்டும். நமக்கு இன்னைக்கு மேன்மையா இருக்கிறது எல்லாம் அப்படி ஆண்டவருடைய பாதத்துல வச்சிருங்க. அதெல்லாம் ஒரு குப்பை. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு மேன்மையா இருக்கிறது, நான் இதுவரைக்கும் மேன்மையாய் கருதின காரியங்கள் எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல வச்சிருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய நாவு கர்த்தரை உயர்த்துகிற துதியினால துதிப்பதாக. ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வரட்டும். ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே. கவனம் எங்கேயோ விடாதுங்கம்மா. ஆமே, இது கவனத்தை சிதறடிக்கிற நேரம் இல்லை. இது கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேளை, அவர் இரக்கம் பாராட்டுகிற வேளை, அவர் தம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்கிற வேளை, அவர் தம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கிற வேளை, அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற வேளை இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு மனமாய் சபையாய் இணைந்து துதிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிக்க 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 எல்லா நெருக்கடிகளும் மாறும், எல்லா காரியங்களும் சீர்பட ஆரம்பிக்கும். அவரை துதிக்க துதிக்க ஒரு மன தெளிவு உண்டாகும். அவரை துதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவா. ஆமே. நமக்கு எதிராய் இருக்கிற, நமக்கு எதிராய் மாறுதலாய் இருக்கிற காரியங்களை அவர் இன்று நமக்கு சாதகமாய், ஆமென், அவர் அப்படியே மாறுதலாய் ஏற்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்மையால் நம்முடைய வாயை நிறைப்பவர், நன்மையால் நம்மை திருப்திப்படுத்துகிறவர். தம்பி தங்கச்சி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கம்மா. அவரை எல்லாம் நம்மை வாழ வைப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவரை எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க ஒருவரும் இல்லை. அவரை எல்லாம் நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. அவரை எல்லாம் நம்மை தூக்கி சுமக்க ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை கண்ணீர்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நெருக்கடிகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்ந்து ஆண்டவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாருங்க. எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தி விடுவா. எல்லாம் அவருடைய நாமம் மகிமைப்பட அவருடைய நாமம் உயர்த்தப்படும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க நாமம் உயரட்டும்னு சொல்லுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக சொல்லுங்க. உம்முடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய ஆளுகை உண்டாவதாக, இந்த இடத்துல உம்முடைய ஆளுகை வருவதாக. ஆமென், ஆமென், ஆமென். உங்க நாமம் உயருவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும் பொழுது சத்துருக்கள் ஆமென் சிதறடிக்கப்படுவார்கள். சத்துரு சிதறடிக்கப்படுவா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிற இடத்திலே கட்டுகளும் காவல்களும் அப்புறப்படுத்தப்படுகிறது.
அடைப்புகள் தகர்க்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தோமா, அவருடைய நாமத்தை உயர்த்த தரித்திர வல்லமைகள் செயலிழந்து போகிறது. தரித்திரத்தின் ஆவிகள் செயலிழந்து போகிறது. ஹalleluya ஷலகரா துடலரபா ரிகதல சந்தலரலபா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே சொல்லுங்க, உங்க நாமம் உயர்த்தப்படணும் ஐயா, உம்முடைய நாமம் உயர்வதாக. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் சிற்பம் நடக்கணுமே. மென்மையா எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? உம் நாமம் உயரணுமே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உம் அரசு வரணுமே, உம் விருப்பம். எத்தனை பேருக்கு ஆசை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஆண்டவருடைய விருப்பம் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருடைய விருப்பம் மட்டுமே நடக்கணும்னு ஆசைப்படுற தெய்வ பிள்ளைகள், இந்த ஆராதனை வேளையில இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்லுவோம். உம் நாமம் உயரணுமே. சொல்லுங்க, உம் அரசு. சத்தத்தை உயர்த்தி உம் விருப்பம் நடக்கணுமே. ஆசையை தெரிவிப்போம் ஆண்டவர்ட்ட. உம் நாமம் உயர. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. சேர்ந்து அப்பா பிதாவே, அப்பா உரிமையோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்பா அப்பா, அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உங்க அரசு உங்க ஆளுக வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமை. எத்தனை பேர் இந்த குழப்பத்தின் மத்தியில் இருப்பீங்கன்னா சொல்லுங்க, வாயை திறந்து. சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா. மறுபடியுமா? விடுதலை தாருமையா. உரிமையாய் சொல்லுங்க. அப்பா பிதாவே, எல்லாரும் இணைந்து அப்பா கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அப்பா உள்ள சொல்லட்டும். அப்பா, சின்ன தம்பி, வாலிப தம்பி தங்கச்சிகள், அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு உம் விருப்பம். அப்படி கண்கள் மூடி இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. உம் விருப்பம் நடக்கணுமே. மறுபடியும் சொல்லுங்க. உங்க விருப்பம் எங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, எல்லா சூழ்நிலையிலும் உங்க விருப்பமே நடப்பதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேதாகம நாட்கள்ல வாழ்ந்த பக்தர்கள் இதைத்தான் சொன்னாங்க. உங்க விருப்பம் நடக்கட்டும், உங்க சித்தம் நடக்கட்டும், உங்க வழி நடத்துதல் உண்டாகட்டும் சொல்லி தங்க வாழ்க்கைய அவருக்கே அர்ப்பணித்தாங்க. நீங்க எப்படி நடத்த விருப்பப்படுகிறீரோ, நீர் எப்படி என்னை வழி நடத்த சித்தம் கொண்டீரோ நடத்துங்கப்பா. ஆமே. தங்கள் வாழ்க்கை அப்படியே தத்தம் செய்தாங்க. இந்த காலை வேளையில நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவரும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார். காரணம், அவர் நம்மை தகப்பனா, நம்முடைய தகப்பனா இருக்கிறதுனால அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். பிரியமானவர்களே, அவர் நம்மை சரி
சரியான பாதையில கொண்டு சேர்ப்பா. புல்லுள்ள இடங்களிலே நம்மை வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு செல்கிற ஒரு நல்ல தெய்வம் அவர். ஓ, அவர் நம்முடைய ஆத்துமாவை நித்தமும் தேற்றுகிறவர், நீதியின் பாதையில வழிநடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒருபோதும் மனம் அடிவு உண்டாக்குற எந்த செயலையும் அவர் செய்வதே இல்லை. அவர் ஒரு நல்ல தகப்பன். சொல்லுங்க வாயை திறந்து, அப்பா பிதாவே. அப்பா சேர்ந்து அப்பா பிதாவே. அப்பா ஒரு முறை கூட அப்பா பிதாவே. அப்பா அப்பா பிதாவே. அப்பா அவர் நடத்துகிற பாதை எல்லாமே ஆச்சரியமானது. அவருடைய வழி நடத்துதல் முற்றிலும் ஆச்சரியமானது. ஆகவே தான் மோசே என்கிற தெய்வ மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பொழுது 40 வருஷம் அரண்மனையில வச்சே அவன் அழகு பார்த்தா. மறுபடியும் 40 வருடங்கள் வனாந்திரத்துல 80 வருடங்கள் அவனை பல்வேறு அனுபவத்தின் ஊடை நடத்தி இன்னும் 40 வருஷம் வனாந்திரத்தில் ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல தலைவனாய் மாற்றினார். இன்னும் அதே தெய்வம் ஜீவிக்கிற. கரங்களை தட்டி அதே ஆண்டவர் நம்மையும் ஒரு உன்னதமான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கு பல்வேறு வழிகளில் நடத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரை பார்த்து உங்க விருப்பம் நடக்கட்டும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில உங்க விருப்பம் நடக்கட்டும். சொல்லுங்கம்மா, வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, உங்களுடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்துவீராக, உங்க விருப்பத்தின்படியே நடத்துவீராக. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருபோதும் ஆண்டவரை தடுமாற்றம் அடைவதில்லை. நீர் உம்மால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் ஒரு நாளும் அழிவுக்கு நேராய் நடத்தப்படுவதில்லை. ஆமே, அவர்களுடைய முடிவு ஆச்சரியமாய் இருந்தது. சொல்லுங்கம்மா, ஹல்லேலூயா. என்னையே உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே தாயை சொல்லுங்க, வயதான தாய் தகப்பன், ஆண்டவரே உங்க விருப்பம் நிறைவேறுவதாக, உங்க சித்தம் நிறைவேறுவதாக. ஆமென், 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 ஆமென். இந்த ஆராதனை வேளையில உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. ஓ, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் சித்தம் நடக்கணுமே. அப்பா பிதாவே நம்ம சொல்லுவோம். உள்ளத்துல அந்த வார்த்தை வரும் பொழுது தேவ சமூகத்திலே ஆமென் அங்கீகரிக்கப்படுகிறது அந்த வார்த்தைகள். அப்பா அப்பா பிதாவே. அப்பா ரிகதலர சந்தலரதலரபா கல்பரஹபல சந்துரோரோ. அப்படியே உள்ள துதித்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிற வேளை அம்மா இது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற வேளை, தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துகிற வேளை, கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற வேளை, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காய் கிரியை செய்கிற வேளை இது. ஹல்லேலூயா. ரிகா பாலா துடா ராலகா மராலகா ரிபாஹா துடா லஷா. மன போராட்டங்களில் இருந்து விடுதலை தருகிற வேளை இது. மன குழப்பங்களில் இருந்து விடுதலை தருகிற வேளை இது. பயத்தில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தருகிற வேளை இது. அப்படியே அறிக்கை பண்ணுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்துல அவருடைய பாதத்துல சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரிபா காபா. கர்த்தர் ஒரு மன தெளிவை உண்டு பண்ணுகிற வேளை இது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற வேளை இது. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிற வேளை இது. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிற வேளை இது. ஆமே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் இந்த ஸ்தானத்தில் வைத்து அதில் பழுதாய் போனவைகளை செப்பனிடுகிற வேளை இது. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு முன்பதாய் இருக்கிற பாதைகளை செவ்வை பண்ணுகிற வேளை இது. ஹல்லேலூயா. ரிகபல சந்தலரபா. கோணலானவைகள் நேராக்கப்படுகிற வேளை இது. ஆமென், ஆமென், ஆமென். பாழான மண்மேடுகள் எல்லாம் ஆமென் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிற வேளை இது. ஓ ரிபா
நம்முடைய சுக வாழ்வுகள் துளிர்க்கப்படுகிற வேளை இது. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. சோர்வுகள் மாறுகிற வேளை இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் பலனடைகிற வேளை இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலகர துடர ஷல்கர தனலபா. ஹல்லேலூயா. ரிபஹல துடர். நீ துதித்துக் கொண்டிருக்கும் போதா தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நம் மீது ஊற்றப்படுகிறது. தேவ வல்லமை நமக்குள்ள ஊற்றப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய முடியும். ஆமென். விட்டு கொடுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யணும்னு சொல்லுங்க. எங்களை ஆளுகை செய்க. எங்களுக்குள்ளே, எனக்குள்ளே. ஆமென், ஆமென். உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக சொல்லுங்க. உம்முடைய கரம் என் மீது அமருவதாக. ஆமென். வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, ஏசப்பா உங்க கரமின் மீது அமருவதாக. கர்த்தருடைய கரமைகள் மீது அமருவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்களுக்குள்ளே உண்டாவதாக. ரிபா கலா துடா ரஷலா துடா ரபா லிகா தடலபா. தேவ ஜனங்கள் ஆவியிலே களிகூறுகிற வேளை இது. கர்த்தருடைய ஜனம் களிகூற ஆரம்பிக்கும் பொழுது சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள், சத்ரு அவமானம் அடைவார். ஆமென், ஆமென், ஆமென். ஓ லபா ரகபா லபா. தேவ ஜனங்கள் கர்த்தருக்குள்ள களிகூற களிகூற ஆவியிலே நிரம்ப ஆரம்பிக்கும் பொழுது ஆமென், சத்ரு ஆமென் அவனுடைய கொக்கரிப்புகள் எல்லாம் அடங்கி போகிறது. இனி அவன் செயல்பட கூடாதபடிக்கு அவனுடைய கிரியைகள் நம்முடைய எல்லையை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆர்ப்பரித்தவர்களாய். ஹல்லேலூயா. ருகதடரல ஷகதடலதலரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா, நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அப்படி ஆண்டவர் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது பெருங்காற்றுகள் அடக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு கூட பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி செய்து சொல்லுவோம். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. துலபர சந்தலரதலரபா.
அவரை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த மகிமையின் மேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆமென். பரலோக மேகம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஓ ராபா கலபாமா, மறுரூபமாய் மலையில அந்த தெய்வ மனிதர்கள் ஆமென் அந்த மகிமையை உணர்ந்தது போல அப்படியே உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை பறைசாற்றி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களை ஆமென் நம்ம அந்த அவருடைய மகிமை ஆளுகை செய்கிறது. ஓ ராபா கலதடரலதரபா, பயங்கள் முற்றிலுமாய் மாறுகிறது நீங்க பார்க்க முடிகிறது. ஆமென். தேவ பலன் உங்களை ஆளுகை செய்வதை நீங்க உணர முடிகிறது. ஆமென். பயந்து கொண்டிருந்த, வேதனையாய் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியங்களிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருவதை நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஓ ஓ ராபா கலதடரலரக ஷல்கரதலரதோ, அப்படி துதித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் நல்ல விசேஷத்தினால நிரம்பி வழிகிறது. ஹalleluya. தரகலதரலகர ஷந்தலரபா. Thank you. சின்ன பிள்ளைங்களாம் கண்களை மூடி ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. ஹalleluya. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, சதா காலங்களிலும் எங்களோடு கூடவே இருப்பவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஓ சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தி செல்லுகிற நித்திய தெய்வமே, உம்மையே ஆராதிக்கிறோ, உம்மை உயர்த்துகிறோ, உம்மை மகிமைப்படுத்துகிறோ. நீரே நீரே பெரியவர், நீரே சகாய, நீரே உயர்ந்தவர். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரரானவரே. ஓ உமக்கே துதிகளையா, உமக்கே உமக்கே கன மகிமை. ஹalleluya ஹalleluya. நேசிக்கிறோடு சொல்லுங்க, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். ஹalleluya ஹalleluya. ரிகபதடலர ஷல்கரதலரபா, ஓ ருகோதோரோலோ ஷிகபரதடலர. பயப்படாதுங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆமென் ஆமென். கூப்பிடுகிறவருடைய சத்தம் தேவ சமூகத்தில் எட்டட்டும். ஆமென். கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும். ஹalleluya. எழும்பட்டு துதியின் ஓசை, எழும்பட்டு துதியின் சத்தம், எழும்பட்டு எழும்பட்டு எழும்பட்டு. ஓ ராப்பா எழுப்புவோம், துதியை எழுப்புவோம். ஆமென் 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 ஆமென். ஓ ஓ ரிபா பாபா பாபா ஷல்பரவதலரபா. ஹalleluya. துதிக்கிற மனிதனுக்கு கொஞ்சமும் பயம் ஏற்படுவதில்லை. உலகமே பயந்து நடுங்குகிற ஆமென் எந்த காரியத்தை துதிக்கிற மனிதன் கண்டு பயப்படுவதில்லை. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஆமென். முழு இஸ்ரவேலின் ராணுவமும் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கண்டு நடுங்கிக் கொண்டிருந்தது. 40 நாட்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஒருவன் எழும்பினா அவன் எளிதாய் அவனை மேற்கொண்டா. அவன் துதியால் நிரப்பப்பட்டவன், துதிக்கிற தேவ மனிதன். அவனுக்கு ஆயுதங்கள் இல்லை, அவனுக்கு போரிடுவதற்கு முறையான எதுவும் இல்லை. ஆனால் எளிதாய் வெற்றி பெற்றான். காரணம், அவன் கர்த்தரை துதிக்கிறவன், வனாந்திரத்தில் கர்த்தரை துதிக்க பழகினவன். அவன் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி துதிக்கிற மனிதன் பயப்படுவதில்லை, நெருக்கங்களை கண்டு பயப்படுவதில்லை. துதிக்கிற மனிதன் எதிராளியுடைய சத்தத்தை கேட்டு நடுங்குவதில்லை. ஓ
உரபல சந்தலரப அல்பரதுடுலுரு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உரபல ஷல்பரதலரபா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க பாதம். எத்தனை பேருக்கு ஆசை அதை இயேசு போதும்னு சொல்றவங்க? போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிடாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிடாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நாங்கள் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, ஒப்பற்ற செல்வமே. எல்லாரும் சேர்ந்து நீங்க போதும். அருமையான தகப்பன்மார் சொல்லுங்க, தாய்மார் சொல்லுங்க, உங்க சமூகம் எனக்கப்பா. ஒரு முறை கூட சபையா இணைந்து சொல்லுமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நல்ல தகப்பனை, இந்த பாக்கியமான காலை பொழுதிலும் கூட தேவரீர் எங்களை கிருபையாய் மீட்டு எங்களை வழிநடத்தி கொண்டு உம்முடைய மந்தையில சேர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே நீர் பாக்கியத்தை தந்தீரே உம்மை துதிக்கிறோம். இதனால் உண்டாகிற துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இது ஆராதனை தொடர்ந்துள்ள பகுதிகள் மூலமாய் தேவரீர் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.